அந்த நிமிஷமா அடிச்சு தூக்குடா. ஒரு வாரம் சஸ்பெண்டுக்கு அப்புறம் இப்பதான் டியூட்டிக்கு வரேன். எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். இடத்த பத்தி நீ கவலைப்படாத. எந்த இடம் வந்தா நான் பாத்துக்கிறேன். மாட்டியே இல்ல மாவன வர. ஏண்டா பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு சொல்லி அன்னைக்கு என்ன குடிக்க வச்சு என் டிபார்ட்மெண்ட்டை என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சல்ல, இன்னைக்கு கையங்களும் மாட்டினியா நிறைய ஸ்டேஷனுக்கு. சார் இப்பவும் சொல்றேன் சார், இது சாராயம் இல்ல சார், பச்சை தண்ணி சார். எத்தனை வாட்டி போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறேன். நிறைய ஸ்டேஷன் சார். அண்ணே வேணானே வந்துடுறேன் சார். ஐயோ இன்ஸ்பெக்டர் வராரு. வண்டியோட நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க வாங்க சார் வாங்க. பாத்தீங்களா அன்னைக்கு இதே மாதிரிதான் பட்டா சாராயத்தை பச்சை தண்ணின்னு என்ன குடிக்க வச்சு உங்களை வச்சே என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சான். அன்னைக்கு இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு கையங்களவா மாட்டிக்கிட்டான். சார் சாரிட்ட குர்ரா குடியா சார் இப்பவும் சொல்ல சார், இது சாராயம் இல்ல சார், தண்ணி தான் சார். குடுங்கறல. அப்ப குர்ரா வேணாம் சார். ஏன்டா குடுத்தா மாட்டிப்ப, அதனால தான கொடுக்க மாட்டேங்கற. குடியா பார்க்கலாம். பச்சை தண்ணி தாயா, அப்புறம் ஏன் குடிக்க வேணாம்னு சொன்னேன் சார். ரெண்டுக்கு போனதுக்கு அப்புறம் கழுவுறதுக்கு வச்சிருந்தேன் சார். நான் வேண்டாம் ஏட்டையா தான் கொடுத்தாரு. யோ கழுவ போற தண்ணியா குடிக்க சொல்றியா? உன்னை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றியா? சார் எனக்கு அவசரமா வருது சார். நான் விலகி போனாலும் பிரச்சனை என்ன தேடி தேடி வருது. பார்வதி பார்வதி பசிக்குதுமா. ஏய் என்னடி இப்ப என்ன ஊருக்கு போனோம் அவ்வளவுதானே? என்ன நடந்தாலும் பரவாயில்லடி. இங்க பாருடி, உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். வா போலாம். ஐயா என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா. எப்போ? இப்பதான். எங்க இருக்காங்க? வீட்டுல தான் ஐயா. சீக்கிரம் வந்துடுங்கய்யா. நான் வரேன். சரியா சாப்பிடாததுனால லோ சுகர் லோ பிபி வந்து மயக்கடிச்சு கீழே வந்ததுனால பின்னந்தல்ல அடிபட்டிருக்கு. 2-3 நாள் எல்லாம் சரியாயிடும். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க ஐயா. அவங்க கீழே விழுந்த உடனே ஆஸ்பத்திரி போகலான்னு கூப்பிட்டேன். ஆனால் பாக்கி ரூமை விட்டு வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். சரி ஐயா வர ஒழுங்கா வேலை பாருங்க. வணக்கம் ஐயா. வேலை நல்லா போயிட்டு இருக்கு ஐயா. வணக்கம் அண்ணா. நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஐயா, நான் வந்துடுறேன். இந்தா அவங்களுக்குள்ள கூலியை கொடு. சரிங்க அண்ணா. எல்லாம் வேலையை பாருங்க. வேலையை பாருங்க. ஹலோ.
பாக்கியம் பேசுறேன். எந்த பாக்கியம்? நான் தான் அங்கிள், ஐயா மாவ பாக்கியம். என்னம்மா சொல்ற, நீ உயிரோட இருக்க? ஆமா அங்கிள். தூக்கி வளர்த்த தோல் வலிக்குதுமா. நானும் உங்க அப்பாவும் எத்தனை வருஷம் நண்பர்கள். ஏமாத்திட்டம்மா என்ன. நீ செத்து போயிட்டதா சொல்லி எங்க ஏலே உனக்கு வாக்கரிசி போட வச்சுட்டாம்மா, கொலகார ராஸ்கல். நாங்க அந்த ஊர் பக்கமே வர மாட்டோம். நீ நீ இங்க வராதம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ அங்கே இருமா. இந்த பாருமா, நீ இல்லாத துக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. உன் குரல் கேட்டா அவங்க மறுபடியும் எழுந்திருந்துருவாங்கம்மா. உங்க அம்மாட்ட போனை கொடுக்கறேன், கவலைப்படாத பாக்கியம். நீ உங்க அம்மாட்ட பேசணும்னு வச்சுக்கேன், அவங்க ரொம்ப இல்ல பாப்பா வந்து அம்மா என்ன நம்பி கொடுத்துருக்கிய, தின்னா தப்பா நினைக்க மாட்டியே? நைட்டு சோத்துல விஷம் வச்சிருவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஏ பார்வதி, ஹாய், வா வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னா. டாக்டர் என்ன சொன்னாங்க? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும்னு சொன்னாங்க. எங்க உனக்கு காணோம்? ஓனரை பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி இந்தா. ஐயோ வர்க்கிலாம் வேணாங்கா. வர்க்கி யார் கொடுத்தா? அஸ்கு புஸ்கு. விஜய் அம்மாவோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிருக்காங்க. சாவி கொடுக்க சொன்னாங்க, வச்சுக்கோ. ரொம்ப நேரமா கடையில போன் அடிச்சிட்டு இருக்குக்கா. யாருக்கு என்ன அவசரமோ தெரியல. என்னடா ஆச்சு? ஐயா ரிங் போயிட்டே இருக்குங்க ஐயா. போன் யாரும் எடுக்க மாட்டாங்க ஐயா. எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் விசாரியா? சரிங்கய்யா. காப்பாத்துங்க அண்ணே. இந்த பக்கம் ஒரு ஓடி வந்த பாத்தீங்களா? பாத்தீங்களா? இந்த போட்டோல இருக்கிறத பாத்தியா? ஏய் நீ பாத்தியா? பாத்தியா? வெடுத்துறாடி. இக்கட வெடுத்துறாடி. டேய் உள்ள யாரா? சொல்லுங்கன்றல தூக்குல எவரும் டேய் ஏன்றா சொல்லு.